ஓகே, நம்ம 40th கொஸ்டின் வரையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து கேஸ் ஸ்டடீஸ் 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ செக்ஷன் சி. ஸோ கேஸ் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு வந்து பாலினாமியல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க கேஸ் ஸ்டடி 1. ஓகே, கொஷின் படிக்கலாம். In the figure given along sides show the path of the driver. When she takes a jump from the diving board, clearly it is a parabola. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேப் வந்து ஒரு பேரபோலா, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. அவங்க டைவிங் பண்ணுறது, அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரேஸ் என்னன்னா ஒரு பேரபோலிக் பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ டைவிங் போர்ட் 48 feet above the water level. ஸோ வாட்டர் லெவலில் இருந்துட்டு அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற இந்த போட்டோட ஹைட் என்னன்னா எனக்கு 48. வாட்டர் லெவல்லேருந்து இந்த ஹைட்டு எனக்கு 48 feet. அதுக்கப்புறம் அவங்க பேரபோலிக் பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. She took a dive in a pool. Her height in feet above the water level at any time in seconds is given by the polynomial. ஸோ இது என்னன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் எவ்வளோ ஹைட் இருப்பாங்க டைமை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன் செகண்டில் இங்கே இருப்பாங்க, செகண்டில் இங்கே இருப்பாங்க, தேர்ட் செகண்டில் இங்கே இருப்பாங்க, ஃபோர்த் செகண்டில் மேக்ஸிமம் இருப்பாங்க, ஃபிஃப்த் செகண்டில் ஒரு கீழே இறங்குவாங்க. அப்படின்றத இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது இது. ஹச் ஆஃப் டினா ஹைட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் பிளாட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஹைட்டு எப்படி இருப்பாங்க, எங்கே இருக்காங்க, பொசிஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற ஈக்குவேஷன் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? இங்கே வந்து கேவோட வேல்யூ என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அட் டைம் டி எனக்கு கேவோட வேல்யூனா எனக்கு ஹைட்டு 0வாக இருந்தால் டைம் 0 வந்து கிடைக்கலாம். ஸோ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இருக்க எனக்கு ஹைட்டு எனக்கு வந்து ஹைட் வந்து எனக்கு 48 தெரியும் வித் ரெஃபரன்ஸ் டு த பேஸ், வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் லெவல். இங்கேருந்து இது வந்து 48 தெரியும், ஹைட் எனக்கு தெரியும். பட் டைம் 0வில் அவங்க 48ல் தான் இருந்திருப்பாங்க. ஹச் வந்து 48, வேறு எதுவும் ஜம்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஹைட் வந்து எனக்கு 48, டைம் வந்து 0. அப்போனா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே 0வாக இருக்கும், இதுவும் 0வாக இருக்கும். அப்போ எனக்கு கே 48 ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ 48. எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு. ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம். அட் வாட் டைம் வில் ஷி டச் த வாட்டர் இன் த பூல்? இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எந்த டைம் அப்போ அவங்க வந்து வாட்டரை வந்து டச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாட்டர் டச் பண்ணால் ஹைட்டுன்றது என்னன்னா வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் தான். எனக்கு வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் வச்சு தான் இங்கே எவ்வளோ ஜம்ப், இங்கே எவ்வளோ இருக்காங்க, ஜம்ப்பு ஹைட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்க டச் பண்ணுறப்ப எனக்கு வாட்டரை டச் பண்ண போகிறாங்க, அப்போ ஹைட் எனக்கு 0வாக இருக்க போகுது. ஸோ 0. ஸோ ஹச் ஆஃப் டி ஹைட் வந்து 0 மைனஸ் 16t ஸ்கொயரு ப்ளஸ் 8t ப்ளஸ் 48. ஸோ இப்போ எனக்கு காமனாக எந்த டேபிளில் வரும்னா எனக்கு எல்லாமே 8 டேபிளில் வரும். ஸோ எனக்கு மைனஸ் 2t ஸ்கொயர் 8ஆல் டிவைட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ப்ளஸ் டி. ஸோ 6 8s are 48 equal to 0. ஸோ இப்போ நான் மைனஸ் சைனை வெளில எடுத்துடுறேன். ஸோ எனக்கு 2t ஸ்கொயரு மைனஸ் டி மைனஸ் 6 equal to 0. ஸோ இப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 times 1 times இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு 3 into 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 into 2 4, 1 into 3 3, எனக்கு -1 வரணும். -1 இருக்குன்னா எனக்கு 4ல் நெகட்டிவ் இருக்கணும், அப்போ இங்கே -2ல் இருக்கணும். ஸோ எனக்கு 2 சொல்யூஷன் ஆகுனா 2x + 3 = 0 ஒரு சொல்யூஷனு, x - 2 ஒரு சொல்யூஷனு. ஸோ இந்த 2x + 3 சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு x = -3/2. இது வந்து நெகட்டிவ்ல டைம் வந்து நெகட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்ணாது, அப்போ இது ஒரு சொல்யூஷனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ x = 2, இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஆஃப்டர் 2 செகண்ட் அவங்க இங்கேருந்து ஜம்ப் பண்ணி 2 செகண்டுக்கு அப்புறம் வாட்டரை டச் பண்ணுவாங்க. எனக்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீட்டா ஹைட் இன் ஃபீட் above the water level is given by the another polynomial. ஸோ இன்னொரு பொண்ணு ஆனி இல்லை, இது ரீட்டா. இன்னொரு பொண்ணு வந்து குதிக்குது, அது வந்து டிஃப்ரெண்ட் பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணுது.
டிஃப்ரெண்ட் பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணக்குள்ள 2 ஜீரோஸ் இருக்குது. -1 2 அதோடைய பார்த்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டா இங்கே 2 ஜீரோ சொல்கிறாங்க, 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதோடைய பார்த்து என்னது ட்ரேஸு 2 ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஜீரோஸ் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தா எனக்கு ஒரு ஜீரோ வந்துட்டு -1, இன்னொரு ஜீரோஸ் வந்து +2. எப்பயுமே பாலினாமியல் ஜென்ரல் ஃபார்முலா p of x equal to ஒரு கான்ஸ்டன்ட்டு k t+1, இது இப்படி போயிடும் t+1 t-2. இந்த கான்ஸ்டன்ட் எப்பயுமே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்டோட வேலைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் 4x x² 4x² + 4x + 4 இப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து காமனாக வந்து 4 வந்து வெளில எடுத்துடலாம். எனக்கு x² + x + 4 = 0. ஸோ இங்கே எனக்கு ஜீரோவாக வர்றதுனால தான் இந்த 4 நான் எலிமினேட் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். ஆனால் இதை நான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எழுதக்குள்ள f(x)ன்னு எடுத்துக்குள்ள இந்த 4 எலிமினேட் பண்ணி எழுதக்கூடாது. அதுதான் இங்கே மேபி இந்த கேன்றது நான் சொல்யூஷன் கணக்கு போய் 0வா மாறும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கேவா இருந்திருக்கும். எனக்கு கேவோட வேல்யூ தேவை. ஒரு கான்ஸ்டன்ட் எப்பயுமே இருக்கும், கே 2 ஜீரோஸ் வேல்யூ. ஸோ நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். t × t வந்து t². ஸோ t × -2t. ஸோ இங்கே பார்த்தா ஒரு t -2. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எனக்கு p of x equal to k of எனக்கு t² minus t, இங்கே -2 இங்கே +1 -t -2. ஸோ இப்போ பார்த்தா இப்போ எனக்கு கேவோட வேல்யூ தேவை. ஸோ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம் இது p of x இல்லை p of t. எனக்கு x ஆக்சிஸ் வந்து டைம், y ஆக்சிஸ் வந்து டைம். ஸோ எனக்கு டைம் 0வா இருக்கும்போது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எனக்கு டைம் 0வா இருக்கக்குள்ள எனக்கு p அவங்க வந்து எந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 48, அந்த பேடில் தான் நின்று இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கிரவுண்டு, அவங்க நிற்கிற அந்த ஜம்ப் பண்ணுற டேஷ்போர்டு எப்பயுமே இது வந்து 48 தான் இருக்கும். அட் டைம் 0 இருக்கிறப்ப இங்கே தான் இந்த பொசிஷன் நின்று இருப்பாங்க. பட் p என்ன அந்த பொசிஷன், அவங்க கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ லெவலில் இருக்காங்க. ஸோ எனக்கு 48 k 0 0 -2 இது 0 டைம் 0 தான், இதுவும் 0. ஸோ அப்போ கேவோட வேல்யூ -24. இப்போ ஈக்குவேஷன் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p of t -24 t² -t -2. ஸோ எனக்கு -24 t² +- 24t -48 -24t² +24t +48. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். A polynomial q of t with sum of the zeros as 1 and product of the zero as -6. ஸோ எனக்கு sum of the zeros கொடுத்துட்டாங்க. sum of the zerosனால எனக்கு +1, product of the zeros வந்து -6. ஃபார் எக்ஸாம்பிள் போன இதில் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு 2 ஜீரோ சொல்லிட்டாங்க. 2 ஜீரோ கொடுத்து எனக்கு ஈக்குவேஷன் கேட்டாங்க. இந்த இதில் ஜீரோஸ் கொடுக்காம எனக்கு ஈக்குவேஷன் டைரெக்டாகவே கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்ததுன்னா இஸ் மாடலிங் அனுஸ் ஹைட் இன் feet above the water at any time. So q of t, and the function of the q of t represent பண்றாங்க. q of t equal to, so எப்பவுமே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். எனக்கு t² minus sum of the zeros 1 t plus product of the zeros -6 equal to 0. ஸோ இது என்னன்னா டேஷ்போர்டில்
அட் டைம் t equal to 0 டேஷ்போர்ட்லேருந்து ஹைட்டு தான் 48 இருக்கும். டைம் 0க்குள்ள எனக்கு q of t வந்துட்டு 48. ஸோ 48 equal to k 0 0 minus 6. ஸோ எப்போட்டா எனக்கு k equal to -8. இந்த கேவோட வேல்யூ -8 தெரிஞ்சிச்சு. இப்போ நான் q of xல இருந்து சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ q of t என்னதுன்னா எனக்கு -8 t ஸ்கொயர் minus t minus 6 minus 8 t square minus minus plus 8t plus 48. Option C minus 8t square plus 8t plus 48. Option C தான் correct answer. Okay, next question பார்க்கலாம். The zeros of the polynomial r of t minus 12t square k minus 3 into t plus 48 are negative of each other. ரெண்டு ஜீரோஸ் இருக்க போது ரெண்டு ஜீரோவும் ஒரு ஜீரோ பாசிட்டிவ் இருந்தால் ஒரு ஜீரோ நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீரோ வந்து 4னா இன்னொரு ஜீரோ வந்து -4, ஒரு ஜீரோ வந்து 8னா இன்னொரு ஜீரோ -8. இதான் ஆர் நெகட்டிவ் டூ each other. ஒரு ஜீரோ என்ன இருக்கோ அது வந்து இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, கே இங்கே தான் இருக்குது. இது சம் ஆஃப் த ஜீரோஸ். சம் ஆஃப் த ஜீரோஸ் எப்பயுமே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் கே பை 3 divided by -12 minus b by a. So minus minus cancel ஆயிடுச்சு. sum of the zeros எனக்கு ரெண்டு ஜீரோ வந்து நெகட்டிவ் ஈச் அதர் இருந்ததுன்னா எனக்கு sum of the zeros 0 இருக்க போகுது. 0 k minus 3 divided by 12. ஸோ எனக்கு k minus 3 equal to 0. அப்போ k வந்து பாசிட்டிவ் 3. ஸோ எனக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் 45th. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கேஸ் ஸ்டடிஸ். இந்த கேஸ் ஸ்டடிஸ் என்னன்னா இது வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இது நீங்க படிச்சு பாருங்க, முன்னாடி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இது ப்ராப்ளம் சால்வ்க்கு இது யூஸ் ஆகாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க இந்த போர்ட்ல இருந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்வர்ட் பொசிஷன் என்னது, பேக்வர்ட் பொசிஷன் அது, மிட்ஃபீல்டர்ஸ் என்னது, கோல் கீ எங்க நிற்பாரு, அதோட டைமென்ஷன்ஸ்லாம் என்னது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அது ப்ராப்ளம் சால்விங்க்கு அவ்வளோ வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா the centroid of the coordinate of the centroid of EHJ. okay, E point, H point, E point, H point, J point. இது வந்து ஒரு ட்ரையாங்குலா ஃபார்ம் பண்ணிட்டு இதோட சென்ட்ராய்டு எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ EHJ நான் 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டேன். சென்ட்ராய்டுனா இதோட ஹோல் ஏரியா ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா தான். சென்ட்ராய்டுனா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் ஏரியாவை ஒரு பாயிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க. இந்த பேப்பரை நீங்க ஒரு இடத்த பொசிஷன்ல கை வச்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி சென்டர்ல தான் இருக்கும். அந்த ரெகுலர் பேப்பரா இருந்தா, ரெக்டாங்கிளா இருந்தா நீங்க சென்டர்ல வச்சீங்கன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பரை இங்க பிடிச்சிருக்கீங்க, கையில ஒரு ஆள்காட்டி விரல வச்சு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்க ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, கீழே இந்த பேலன்ஸ் பேப்பர் நீங்க இந்த சைடு சாஞ்சு விடும். நீங்க இங்க வச்சீங்கன்னா இந்த சைடு சாஞ்சு விடும். அது நீங்க சென்டர் வச்சுன்னா பேலன்ஸ் ஆகும். அதுதான் எனக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒரு பாயிண்ட்ல எல்லா ஏரியாவும் இல்ல எல்லா மாஸும் பேலன்ஸ் ஆகும் அந்த பாயிண்ட்ல. ஓகே, இந்த பாயிண்ட் இந்த பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 2,1. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு -2,4. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு -2, -2. ஸோ சென்ட்ராய்டு ஃபார்முலா ஈஸி தான். சென்ட்ராய்டு ஈக்குவல் டு x1 plus x2 plus x3 divided by 3 same y1 plus y2 plus y3 divided by 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணணும். ஸோ எனக்கு x1 2 -2 -2
by 3 comma y position 1 plus 4 minus 2 divided by 3 plus 2 minus 2 cancel ஆயிடும் minus 2 by 3 ஒரு கோஆர்டினேட் இன்னொரு கோஆர்டினேட் வந்து எனக்கு 6ல 2 போயிடுச்சு 5 5ல 2 போயிடுச்சுன்னா எனக்கு 3 3 by 3 3 by 3 பண்ணா எனக்கு வேல்யூ 1 minus 2 by 3 comma 1 இதான் எனக்கு கோஆர்டினேட் வேல்யூ so minus 2 by 3 comma 1 first one okay second one பார்க்கலாம் okay 47th பார்க்கலாம் 47th என்ன சொல்றாங்கன்னா if a player P needs to be equal distance from A and G so என்னன்னா பாயிண்ட் A பாயிண்ட் G நடுவுல பிளேயர் சென்டர்ல வந்தா அவரோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க such that A P G are in straight line so A G கிற சென்டர் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இந்த क्वेश्चन 47th so எனக்கு A G இதோட சென்டர் கண்டுபிடிக்கணும் so A ஓட கோஆர்டினேட் நான் எனக்கு A ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 3,6 B ஓட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு எனக்கு 1, -3 so இப்போ ஜஸ்ட் சென்டர் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் so 3 + 1 divided by 2 எனக்கு 4/2 6 - 3 3/2 4/2 ஓட வேல்யூ எனக்கு 2 3/2 இதான் இது சென்டர் ஆப்ஷன் சி 2, 3/2 ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் okay next point பார்க்கலாம் the point on x-axis equidistance from IE இது என்ன சொல்றாங்கன்னா IE ல இருந்துட்டு ரெண்டு பாயிண்ட்டும் x-axisல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நான் அந்த பாயிண்ட் எங்க வைக்கலாம் கேக்குறாங்க IE ல இருந்து நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றேன் கிராஃப் வச்சு சோ எனக்கு IE இது E இது நான் x ஆக்சிஸ்ல இந்த ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆக்சிஸ்ல இங்க பாயிண்ட் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் நான் இங்க இருந்து டிஸ்டன்ஸ் வரைஞ்சாலும் இங்க இருந்து டிஸ்டன்ஸ் வரைஞ்சாலும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அவ்வளவுதான் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த பாயிண்ட் நான் எங்க வைக்கணும் இந்த x ஆக்சிஸ்ல எங்க பிளாட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் x ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் இங்க வச்சுக்கிறேன் அதுதான் என்னுடைய பாயிண்ட் x, 0 இது x ஆக்சிஸ் இருக்கனால y கோஆர்டினேட் 0வா தான் இருக்கும் x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட் தெரியல இந்த பாயிண்ட் வந்து நான் p ன்னு வச்சுக்கிறேன் சோ இப்போ நான் லைன் வரைஞ்சிக்கிறேன் இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எனக்கு சோ இந்த பாயிண்ட்ல கோஆர்டினேட்ஸோட வேல்யூ என்னன்னா எனக்கு 1, -1, +1 இதோட கோஆர்டினேட் வந்து எனக்கு 2, 1 so just distance formula அப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் சேம் so under root of x minus x of +1 whole square plus 0 - 1 whole square which is equal to under root of x minus 2 plus 0 minus 1 the whole square ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் இப்ப கேன்சல் பண்ணிடலாம் so x plus 1 the whole square x square plus 2x plus 2 1 square பண்ணா எனக்கு 1 x square plus 4 minus 4x plus 1 so x square cancel பண்ணிடலாம் அதுக்கப்புறம் 1 கேன்சல் பண்ணிடலாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் எனக்கு பாசிட்டிவ் -4x இந்த சைடு வந்தா பாசிட்டிவ் 4x எனக்கு 6x
அதே மாதிரி பாசிட்டிவ் இந்த சைடு வந்தால் -2 -2. ஓகே, இங்கே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக தப்பாக எழுதுறேன். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் எனக்கு 1 ஸ்கொயர் தான். ஸோ இந்த 1 இந்த சைடு பண்ணால் 4 - 1 3 இருக்கும். ஸோ x = 3/6. இது பண்ணால் எனக்கு 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2. ஸோ x = 1/2. இங்கே x = 1/2, 0ன்ற பாயிண்ட்ல நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைய லைனும் இங்கேருந்து இங்கே வரைய லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டுக்கு வரைய லைன். ஸோ ஆப்ஷன் 1/2, 0 ஆப்ஷன் ஏ தான். Okay, 49th question. 49th question. What are the coordinates of position of player Q such that its distance from K is twice its distance from E and Q, Q, K, Q, E are in collinear? Collinear na ஒண்ணே இல்ல, 3 பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க K பாயிண்ட் இருக்குன்னா இங்க Q பாயிண்ட் இருக்கும், இங்க E பாயிண்ட் இருக்கும். இதான் கொலினியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் K பாயிண்ட் இங்க இருக்கு, Q பாயிண்ட் இங்க இருக்கு, E பாயிண்ட் இங்க இருக்கு. இது கொலினியர் இல்ல. கொலினியர்னா 3 ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்ந்து இருக்கிறது தான் கொலினியர். ஓகே, அவங்க என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஸோ KE. ஸோ K பாயிண்ட் எனக்கு இங்க இருக்கு, E பாயிண்ட் இங்க இருக்கு. வேற இதெல்லாம் வர எனக்கு K பாயிண்ட் இங்க இருக்கு, Q பாயிண்ட் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா Q பாயிண்ட் எனக்கு எங்கேயோ இருக்க போகுது. அப்படி இருந்துச்சுன்னா such that is distance from K is twice the distance from E. E ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதோ அதோட K ல இருந்து Q ல இருந்து E வந்து twice இருக்கும். ஸோ இங்க 2, இங்க 1. ஸோ என்ன ரேஷியோல, இந்த ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க, 2:1 ரேஷியோல இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேவோட கோஆர்டினேட்ஸ் எனக்கு -4,1 இங்க வந்துட்டு எனக்கு 2,1. ஸோ கியூவோட ஒய் கோஆர்டினேட் எனக்கு தெரியும் 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரெயிட் லைன் கொலினியர் சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு கியூவோட பாயிண்ட் வந்து இங்க 1 தான் இருக்க போது. எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு தெரியணும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்குன்னா அது ஃபார்முலா P of x கண்டுபிடிப்பலாம். ஸோ எனக்கு 2 × 2 4 ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை மாதிரி. ஸோ எனக்கு 1 × -4 × 1 -4 -4 divided by 2. ஸோ -4 + 4 எனக்கு 0 ஆகிடும். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 0னா இங்கே இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்தா எனக்கு இங்கேருந்து இது வந்து 2, இங்கேருந்து இது பார்த்தா 4. எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இப்போ பாயிண்ட் இங்கே தான் இருக்க போகுது. எனக்கு பாயிண்டோட வேல்யூ என்னதுன்னா எனக்கு 0, +1 ஒய். இங்கேருந்து இது பார்த்தா 2 யூனிட், இங்கேருந்து பார்த்தா 4 யூனிட். இதோட ட்வைஸ் தான் இருக்குது. இது கரெக்ட். ஸோ எனக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 0,1. ஓகே, நெக்ஸ்ட் 15th ப்ராப்ளம் பார்க்கலாம். தி பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிசி. ஸோ பிசியில இருந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஈக்யூ டிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ பி, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இதுல இருந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தா அதே பாயிண்ட் தான் இது ஒய் ஆக்சிஸ்ல வைக்கணும்.
இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸும் எனக்கு சேமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா இது ஒய் ஆக்சிஸ் தான் உட்கார போகுது, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கோஆர்டினேட் எனக்கு 0வாக இருக்க போகுது, கமா ஒய்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு பி பாயிண்ட் என்னன்னு தெரியும், எனக்கு 4,3, எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 3. சியோட பாயிண்ட் வந்து எனக்கு 4,-1. ஸோ இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ அண்டர் ரூட் ஆஃப் 4 - 0 இல்லை இப்படி வச்சுக்கலாம், இதுலேருந்து வச்சுக்கலாம், ஏன்னா ஒய் வந்து எனக்கு முன்னாடி வந்துடும். 0 - 4 0 - 4 தி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் y - 3 the whole square under root of இந்த இது ரெண்டு டிஸ்டன்ஸ் எனக்கு சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி y axis. ஸோ இது வந்து எனக்கு 0 - 4 அகெயின், ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வேல்யூ வருதுன்னா ப்ளஸ் ஒய் கோஆர்டினேட் வந்துட்டு y +1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 0 - 4 வந்து எனக்கு 16, இது வந்து ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இங்கே 4 ஸ்கொயர் 16 வந்துருக்கும். ஸோ ஒய் பண்ணால் எனக்கு ஒய் ஸ்கொயரு, 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 3a ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸு 6y வந்திருக்கும். ஆனால் 16 ப்ளஸ் a + b ஹோல் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் b ஸ்கொயரு ப்ளஸ் 2y. ஸோ இப்போ எதாவது கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். 16 கேன்சல் ஆகிட போகுது, ஒய் ஸ்கொயர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட போகுது. எனக்கு இங்கே வந்துட்டு -6 இப்படி வந்ததுனா எனக்கு 6 இங்கே 2 எனக்கு 8y. ஸோ இந்த +1 இந்த சைடு போனால் -1 எனக்கு 8. இப்போ y = 1. ஸோ எனக்கு 1,0 சாரி 0,1 ஒய்யோட வேல்யூ எனக்கு 1. ஸோ அப்போ எனக்கு 0,1 தான் ஆன்சர் 50th. சாரி 50th எனக்கு 0,1. 0,1 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரும் சரி, பேசிக் கொஸ்டின் பேப்பரும் சரி, இது வந்து சிபிஎஸ்சிலேருந்து கொடுத்தது. நீங்கள் இந்த 2 கொஸ்டின் பேப்பரை தரவாருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட் தருவேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கொஸ்டின் பேப்பரை ஒரு 2 டைம் நீங்கள் எழுதி பாருங்க. பேசிக் கொஸ்டின் பேப்பர் சரி, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் சரி, நீங்கள் இதில் தரவாயிடுங்க. இதே மாடல் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு கேட்பாங்க.